கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பேசுவதாக. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தை தியானிக்க போகிறோம். இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். எல்லாரும் எடுத்துறீங்களா? ரைட். எல்லாரும் பைல் விடுங்க. ஒரு தடவை பைல் பரட்டுங்க. 85வது சங்கீதம் 12வது வசனம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை மனப்படமாக சொல்லும்படியாக கேட்கிறேன். சொல்லுவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்கு நேரம் நாங்கள் வருகிறோம். எங்களோடு உம்முடைய வார்த்தை பேசட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் பிரசனத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஏனும்படி செய்யும். அந்த திவ்யமான சத்தத்தை இந்த காலவேளையில் கேட்க செய்யுங்கப்பா. உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ள ஜீவன் பிறக்கட்டும். உயிர் தெழுந்த வல்லமை அனுபவிக்கிற நேரமாக இந்த நேரம் மாறட்டும். எங்கள் காதுகளில் இருக்கிற செவிட்டு தனமான ஆவி எடுத்து போடுங்கப்பா. எங்கள் காதுகளை திறந்தள்ளுவீராக, இருதயத்தை திறந்தள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியாது. எந்த குடும்பத்துக்கும் எந்த நபருக்கும் தீமை செய்ய தெரியாத ஒரு கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற விதம் நன்மை. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நன்மை. அவர் காண்பிக்கிற எல்லா சகாயமும் நமக்கு நன்மை. அவர் தருவதும் அவர் காண்பிப்பதும் அவர் கேட்பதும் எல்லாம் நன்மை, நன்மை, நன்மை. ஆண்டவர் இந்த பூமியில இருந்த பொழுது 33 ஆண்டுகள், 33 வருடம் இயேசு இந்த பூமியில இருந்தார். அவர் இந்த பூமியில இருந்த பொழுது அவர் ஒவ்வொரு ஊராக, தெரு தெருவாக, கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக இயேசு சுற்றி வந்தார். இயேசு தெரு தெருவாய் நடந்து ஜனங்களை சந்தித்து பேசி ஜெபம் பண்ணி ஜனங்களுக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே வந்தார். அவர் செய்த ஒரு மெத்தடை அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில இருந்த பொழுது அவர் என்ன செஞ்சாராம்? வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் தெரு தெருவாக போய், கிராம கிராமமாக போய், வீடு வீடாக போய், தனிப்பட்ட மனிதனாக சந்தித்த பொழுது அவர் வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். 33 வருடங்கள் பூமியில உயிரோடு இருந்தார். சாகர வரைக்கும் ஆண்டவர் யாருக்கும் தீமை செய்யவில்லை. அந்த இயேசுவைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய வாழ்க்கைக்கோ இயேசு சாகர வரைக்கும் தீமை செய்யவே மாட்டார். நன்மையை மட்டுமே கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் சாகிற வரைக்கும் இயேசு எனக்கு தீமை செய்யவே மாட்டார். அவர் இருந்த பொழுது தீமை செய்யவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நன்மை மட்டும் செய்கிறவர். யாருக்கெல்லாம் நன்மை செய்வார் என்று 3 வாரம் தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். உத்தமர்களுக்கு நன்மை செய்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கும், உத்தமமா இருக்கிறவர்களுக்கும் என் ஆண்டவர் விரும்பி விரும்பி நன்மையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பல விதத்தில் தேவனை நாம் அறிந்து கொண்டோம். இந்த காலவெளியில் தேவனை குறித்து ஏதாவது கசப்பு இருக்குன்னா தூக்கி குப்பையில் ஓட்டுறேங்க. எனக்கெல்லாம் தேவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்காரு, எனக்கெல்லாம் ஒண்ணுமே கத்த தர மாட்டேங்காரு, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கத்த கேட்கிறாரா கேட்கலான்னு தெரியல
அப்படின்னு தேவன் மேலே ஏதாவது குறைகள் இருக்குன்னா, ஏதாவது கசப்பு இருக்குன்னா, தயவு செய்து ஜெப நேரத்தில் இந்த செய்தியின் ஆரம்பத்திலேயே உங்கள் இருதயத்தை சரி பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவருக்கு பட்சபாதம் பார்க்கிறவர் கிடையாது. ஒருத்தருக்கு செய்து ஒருத்தருக்கு செய்யாமல் போக என் ஆண்டவருக்கு தெரியாது. நமக்கு தான் அப்படி தெரியும், மனுஷனுக்கு தான் தெரியும். நம்ம நேசிக்கிறவர்கள் மட்டும் நேசிப்போம், நமக்கு துரோகம் பண்ணவர்களை நம்ம நேசிக்க மாட்டோம். இது மனுஷிக தன்மை, மனுஷிக தன்மை. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னா இயேசுவை போல இருக்கணும். நீங்க போற வீடு, அவர் எப்படி தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் கிராம கிராமமாய் நடந்து தெரிந்து எல்லாருக்கும் நன்மை செய்தது போல நீங்க போற இடமெல்லாம், இருக்கிற இடமெல்லாம், பேசுகிற மனிதனோடு, எந்த குடும்பத்தோடு இருக்கிறீங்களோ, எந்த வாழ்க்கையோட உங்க வாழ்க்கை அட்டாச் ஆகுதோ, எந்த கிராமத்துக்கு போறீங்களோ, எந்த பஸ்ல போறீங்களோ, எந்த வாழ்க்கையோடு நீங்க சம்பந்தப்படுகிறீங்களோ, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். நீங்க சாகிற வரைக்கும் யாருக்கு தீமை செஞ்சிடக்கூடாது. ஒரு ஏசப்பா பிள்ளைன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்களால நான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, இவங்களால நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி பரலோகத்தில் ஒரு ஆள் கூட நம்மளை கையை நீட்டக்கூடாது. சரிங்களா? நம்மளும் மறைக்க முடியாது, அவங்களும் அங்கே பொய் சொல்ல முடியாது. உண்மையாகவே இப்படி இருந்துச்சுன்னா, நாம் பரிசுத்தமானாக வந்தாலும், புரிஞ்சுக்கோங்க, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தாலும், நம்ம பேர் ஞாபக புஸ்தகத்தில் இருந்தாலும், நம்ம வாழ்க்கை சத்தியத்தின்படி நடந்திருந்தாலும், கவனிச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்கு நாம் இடரை உண்டாக்கினால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம மூலம் இடறி போய் அவன் தேவனை தேடுவதற்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா, அதன் நிமித்தம் நாம் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பது அரிது. ஆமேன் வரான் தெரியா? ஒரு ஆமேன் வந்துச்சா? மத்தேயுல போட்டிருக்கு, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறனுக்கு ஐயோ, அப்படிப்பட்டவனை அம்மிக்கல்ல கழுத்துல கட்டி கடல்ல தூக்கி போட்டுரு. அவன் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. புரியுதா? அவன் தப்பித்தவரை கூட எலும்பி வந்துட, நீச்சல் தெரிஞ்சு எலும்பி வந்துடக்கூடாது. கழுத்துல அம்மிக்கல்ல கட்டி கடலின் ஆழத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிரு? போட்டு. சோ இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் செய்திக்குள்ளே கத்த போக விரும்புகிறார். என்னாலே ஒரு மனிதன் கூட இடறி போக விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, உங்களால ஒரு சின்ன பிள்ளை கூட தப்பு செய்ய படிக்கக்கூடாது. ஆமாம் சொல்லுங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான்லாம் உண்மையை சொல்றேன். ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப பயத்தோடு, ரொம்ப நடுக்கத்தோடு தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு எந்திரிச்சிட்டேன், ஆண்டவரே என்னால் ஒருத்தர் கூட இடறி கூட, அதிகமான ஜெபத்தோடு தான், விழிப்போடு தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கவனமாக பேச வேண்டியதாக இருக்குது, கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது, கவனமாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. யாராவது ஒருவர் என் மூலமாக வேதனைப்பட்டு தெய்வத்தை, சி கிறிஸ்தவனா இப்படித்தான் இருப்பாங்களோ, ரட்சிக்கப்பட்டவங்களா இப்படித்தான் பேசுவாங்களோ, ரட்சிக்கப்பட்டவங்களா இப்படித்தான் ஏமாத்துவாங்களோ, ரட்சிக்கப்பட்டவங்க இப்படித்தான் பேசுவாங்களோ, இப்படித்தான் நடந்துக்கிடுவாங்களோ என்று ஒருத்தர் கூட என்னை பார்த்து சொல்லக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமா இருப்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்க வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்படலாங்க, நன்மை பெறலாம். ஆனால் தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்ல, பழுதற்ற ஒரு மனிதனாய் நீ இருக்கிறான்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் தந்துகிட்டே இருப்பாரு. ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பவனுக்கு நன்மைகள் மட்டும் வரும் என்பதிலே உறுதி கிடையாது. ஏன்னா கவனிங்க, தெய்வத்தை உண்மையை ஆராதிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு வாழ்நாள் முழுவதும் சாகர வரைக்கும் 100% நன்மைகள் மட்டும், ஆசீர்வாதம் மட்டும் வரும் என்பதிலே கேரண்டி கிடையாது. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? நம் இருக்கிற பூமி தீமை நிறைந்த பூமி. நம்ம பரலோகத்தில் இல்லை. பரலோகத்தில் இருந்தால் நமக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். நாம் இருக்கிற பூமி, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், இந்த பூமி யார் கையில் இருக்குது? சாத்தான் கையில் இருக்குது. தற்காலிகமாக கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவன் கையில் இருந்து இந்த பூமியை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பூமியை அவனுடைய கண்ட்ரோல் இருக்குது. எல்லாமே அவன் கண்ட்ரோல் இருக்குது. இப்போதைக்கு இயேசு என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு அந்த ராஜ்யத்தை உருவிட்டு அவனை தூக்கி ஜெயில போட்டுருவாரு. ஜெயில்னா எங்க? நரகத்தில்.
அதான் முடிவு அவனுக்கு. அதுவரை ஆடிக்கிட்டு இருப்பான் பிசாசு. தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த லைன்ல தான் தோத்து போறாங்க, சோர்ந்து போகிறாங்க. எனக்கு நன்மை மட்டும் நடக்கணும்னு நினைச்சா என் வாழ்க்கையில தீமை வருகிறது. எனக்கு சந்தோஷம் மட்டும் வரும் நினைச்சா என் வாழ்க்கையில போராட்டம் வருது. அங்கதான் பிரச்சனை இல்லை, இங்க வந்தா இங்கேயும் போராட்டம் வருது, இங்கேயும் பிரச்சனை வருது. உலகத்துலதான் போராட்டம், உலகத்துலதான் பிரச்சனை, உலகத்துலதான் கண்ணீர் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தாலும் அப்ப என் பாதை பிரச்சனை கூட போய்கொண்டிருக்கிறது, கண்ணீர் ஊடாய் போய்கொண்டிருக்கிறது. என் மனசு ஒரு மாதிரி அலசரிப்படுது, என்ன செய்யணும் தெரியலையே, சோர்ந்து போய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு அதுவும் நன்மைக்கே, அதுவும் நன்மைக்கே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக, இயேசுவுக்கு உண்மையா இருந்த பின்பு ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருது, கண்ணீர் வருது, போராட்டம் வருது, நெருக்க வருதுன்னா அதுவும் தெய்வம் தரப்போகிற நன்மைகளில் ஒரு நன்மை, ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளில் ஒரு நன்மை. அது ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை, ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க முடியா கேட்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, நான் சத்தமா சொல்றதுனால காதுக்குள்ள போகாம இருக்கக்கூடாது, நான் மெதுவா சொல்றதுனால கவனிக்காம போயிடக்கூடாது. செய்தி உங்களுக்கு தான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள், அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாகவே நடக்குதுன்னு சொல்லி அறிந்திருக்கிறோமா போட்டிருக்கு. சகலமும் நன்மையாகவே நடக்கும், வாழ்நாள் முழுவதும் நன்மையாகவே நடக்கும், தீமையே நடக்காம பைபிள் போட்டிருக்கு. நன்மைக்கு ஏதுவாக காரியங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு செய்தி தலைப்பு அதுதான், நன்மைக்கு ஏதுவாக காரியத்தை திருப்பும் தேவன். உங்க வாழ்க்கையில தீமை வருதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக தீமை வருது, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக கஷ்டங்கள் வருது, போராட்டங்கள் வருது, கண்ணீர் வருது. ஆஹா, என் தெய்வம் என்னை கைவிட்டாரா, என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்திட்டாரா, என் ஆண்டவர் என்னை மறந்து போனாரா, என் ஆண்டவருக்கு தீமை செய்ய என்னை செய்து விட்டாரா என்று சொல்லி தெய்வத்தை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது, ஆண்டவரை வேதனைப்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் சொல்ல, மகனே மகளே, உனக்கு வருகிற தீமையிலையும் ஒரு நன்மையை நான் வைத்திருக்கிறேன். அந்த தீமை, அந்த பிரச்சனை, அந்த கண்ணீர், அந்த அவமானம், அந்த போராட்டம் ஒரு நன்மைக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்தும். நிச்சயம் இப்போ நீங்க படுகிற போராட்டங்கள், நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் படுகிற உபத்திரவங்கள், நிச்சயம் அதனுடைய முடிவு நன்மையாக வந்து சேரும். நிச்சயம் ஒரு நன்மை வரும் சேரும். அந்த தொடக்கம் தீமையா இருக்கலாம், தொடக்கம் பிரச்சனையா இருக்கலாம், தொடக்கம் வேதனையா இருக்கலாம், ஆனால் அதோட முடிவை நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தெரியும், 100% தெய்வம் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறவராக வெளிப்படுவா. அல்லேலூயா. ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் 2 பாத்திரங்கள், ஒரு பாத்திரங்கள் அடங்கியதான ஒரு கட்டையை வைத்துக்கொண்டு ஆற்றில் இருந்து தண்ணீரை மோண்டு கொண்டு வந்து தன்னுடைய நிலத்துக்கு, வீட்டுக்கு அவர் உபயோகப்படுத்துவார். இது வழக்கமாக வைத்திருந்தார். கவனிங்க, ஒவ்வொரு நாளும் அந்த 2 பேஸ்கட் நிறைஞ்ச ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த கட்டையை நடுவில் வச்சுட்டு, இங்கிட்ட ஒரு பேஸ்கட் தொங்கும், இங்கிட்ட ஒரு கூடை தொங்கும். கூடையல்ல, அது ஒரு பவுல். போய்கிட்டு ஆற்றுல தண்ணியை மோந்துக்கிட்டு அவர் வருவார். இந்த சைடு இப்படி வச்சிருப்பா, கழுத்தில் அப்படி நேராக வச்சுட்டு இப்படி போட்டுக்கிட்டே வருவார், ஜாலியாக வருவார். வீட்டில் வந்து தண்ணியை கொண்டு வந்து உபயோகப்படுத்தி தன்னுடைய நிலத்துங்களுக்கெல்லாம் தண்ணியை கொடுப்பார். அப்படியே டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு கூடை நல்ல புதுசாக இருந்துச்சு.
ஒரு கூடையோ ஒரு பேஸ்கட்டோ ஓட்டை விழுந்த பேஸ்கட்டாக இருந்தது. கவனிங்க, 4 பக்கம் ஓட்டை இருந்தது. இந்த தண்ணியை மோந்துகிட்டே வரும் பொழுது நல்ல பேஸ்கட் நல்ல தண்ணியை கொடுத்துச்சு நிறையா. ஆனால் ஓட்டை விழுந்த பேஸ்கட்டு அரைகுறையான தண்ணியை தான் எஜமானுக்கு கொடுக்குது. அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. 2 கூடையை உபயோகப்படுத்திட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த ஓட்டை விழுந்த பேஸ்கட்டு ரொம்ப வேதனைப்பட்டதாம். இந்த நல்ல பேஸ்கட்டு ஏளனமாக சிரித்ததான். டேய், நீ என்னடா எஜமானுக்கு பிரயோஜனமாக இருக்கிற? உன்னை கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வர்றாரு, உன்னை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றாரு. நான் பாரு முழுசா தண்ணியை கொண்டு எஜமானுக்கு கொடுக்குறேன். நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிரச்சனை, எல்லாமே ஓட்டையா இருக்கிற, நீலாம் ஒரு ஆளா சொல்லி ஏளனமாக சிரித்ததான். உடனே இந்த ஓட்டை விழுந்த பேஸ்கட்டு தனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அழுததான். ஐயோ, நான் வாழ்றதே வேஸ்ட்டு, நான் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அழுது டக்குன்னு எஜமான், கற்பனை கதை தான், எஜமான்கிட்ட பேசுதான். எஜமானே, என்னை விட்டுருங்க, நல்ல பேஸ்கட்டை யூஸ் பண்ணுங்க, நான் ஓட்டையா இருக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்து தண்ணியை கொண்டு வர்றீங்க, ஆனா நான் உங்களுக்கு முழுசா தண்ணியை கொடுக்க முடியல. நான் உடைஞ்சு போய் இருக்கிறேன், என் வாழ்க்கையில கஷ்டம் நெருக்க வந்திருக்குது, பிரச்சனை இருக்குது, நான் உடைஞ்சு போய் இருக்கிறேன், என்னால் ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை. தயவு செய்து என்னை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நல்ல பேஸ்கட்டை வாங்கி மாட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிச்சான். உடனே எஜமான் சொன்னார் சிரிச்சு கொண்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு இதனுடைய விளக்கத்தை நாளைக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி நீ அமைதியாருன்னு சொல்லிட்டாரான். நாளைக்கு அதே போல் அந்த எஜமான் அந்த பேஸ்கட்டை தூக்கிட்டு போகிறார். 2 பேஸ்கட்டை தூக்கிட்டு போகும்போது அவர் சொன்னாராம், தண்ணியை மோக்கிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பும் போது சொன்னாராம், நீ வந்த வழியிலே 2 பக்கம் வலது பக்கம் நல்ல பேஸ்கட்டு, இடது பக்கம் உடஞ்ச பேஸ்கட்டு, நீ வந்த வழியில் நீ இருந்த இடத்துல இருந்த பாதையை பாரு, அவன் இருந்த இடத்துல அந்த பாதையை பாருன்னு சொல்லி 2 வித்தியாசப்படுத்தி காமித்தாரா. உடஞ்ச பேஸ்கட்டு இருந்த பாதையில் ஃபுல்லாகவே நல்ல பூக்கள் நல்ல செடிகள் வளர்ந்துருந்ததாம். நல்ல பேஸ்கட் இருந்த பாதையில் வறண்டு போன பாதைகள் இருந்ததாம். இந்த எஜமானி ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சான். என்ன, என் சைடு மட்டுமே நல்ல பூக்கள் வளர்ந்துருக்குது, நல்ல செடிகள் வளர்ந்துருக்குது, நல்ல செழிப்பான ஒரு பாதையா இருக்குது, எப்படி அப்படி கேட்டுச்சான். உடனே எஜமான் சொன்னாரா, எனக்கு தெரியும், உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தேன் உன் பாதையில் ஃபுல்லாகவே நான் விதைகளை தூவி இருந்தேன். நீ உன்கிட்ட வெளியே வர தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம நான் விதைகளை நான் தூவி இருந்தேன். உன்கிட்ட வடிந்த தண்ணீர் அந்த விதைகளுக்கு போய் இன்னைக்கு ஆசீர்வாதமாக, எனக்கு ஆசீர்வாதமான ஒரு செடிகளை நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய். அதனால நீ சோர்ந்து போகாத, உனக்கு வந்த தீமையிலையும் ஒரு நன்மையை இங்கே நீ காண்கிறாய். ஆமென். உனக்கு வந்த பிரச்சனை நெருக்கத்தை குறித்து நீ சோர்ந்து போய் என்று அழுத, ஆனா உன் பிரச்சனை அறிந்தே உன் பாதையில ஒரு நன்மையை நான் விதைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில் அந்த விதை அந்த நன்மை நீ காணத்தக்க வகையில் அது பூத்து குலுங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கலாம், எனக்கு இப்படி நடந்து விட்டதே, எனக்கு இப்படி வந்துருச்சே, கண்ணீர் வடிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும்பா, நீ என்னை நேசிக்கிற பிள்ளை, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீ எனக்கா உண்மையா இருக்கிற எனக்கு தெரியும், தெரிந்திருந்தோ நான் அனுமதிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய இன்னொரு பகுதியை நீ அறிந்து கொள்ள வேண்டும். தீமையை நன்மையாக என்னாலே மாற்ற முடியும். நீ இருக்கிற பூமி தீமை நிறைந்த பூமி. சாத்தான் உனக்கு தீமை செய்ய பார்க்கிறான், மனிதர் உனக்கு தீமை செய்ய பார்க்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. அவன் செய்யறது, அவ செய்யறது, எதிர் வீட்டுக்காரங்க செய்யறது, வேலை செய்கிற இடத்துல உனக்கு தீமை செய்கிறது, உனக்காக திட்டங்களை தீட்டிக்கொண்டு உன்னை அழிக்க வேண்டும் என்று பிசாசு செய்கிற தீமை எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தோ அந்த பாதையில் உன்னை நடத்துகிறதற்கு எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது முடிவில் உனக்கு தெரியும், உனக்கு அது நன்மை. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆமே. அல்லேலூயா. ஏன் என்று கேள்வி கேட்காதீங்க. இந்த பாதைக்காக நன்றி என்று சொல்லி பழகுங்கள். இந்த நெருக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே, நான்லாம் அப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேன், அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், அவங்களுக்கு கீழே போயிருந்தா நல்லா இருந்திருப்பேன். Don't ever think about it. அதை குறித்து ஒரு நாள் யோசிக்காதீங்க.
எனக்கெல்லாம் நல்ல பிள்ளை வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, யோசிக்காதீங்க. எனக்கு நல்ல கணவர் வந்தா நல்லா இருந்திருக்குமே, யோசிக்காதீங்க. எனக்கு நல்ல மனைவி வந்தா நல்லா இருந்திருக்குமே, யோசிக்காதீங்க. எல்லாரும் போல எனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, யோசிக்காதீங்க. இப்போ நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத நன்மையை என் ஆண்டவர் விதைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீதிமானுக்கு நன்மை விதைக்கப்பட்டு இருக்கிறது. வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை விதைத்திருக்கிறார். நீங்க கண்ணீரோடு விதைக்கிறீங்க, கண்ணீரின் பாதையில நடந்து வரீங்க. அந்த உங்க கண்ணீருக்கு கீழே ஒரு நன்மையை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அந்த தீமை நன்மையாக மாறும். அல்லேலூயா. ஒரு 3 சூழ்நிலையிலே நமக்கு வர தீமையை தெய்வம் நன்மையாக மாற்றுவார். கவனிப்போமா? ஒரு 3 சூழ்நிலை சுருக்கமாக நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே வரும் 3 சூழ்நிலை தீமைகளை தெய்வம் நன்மையாக மாற்றுவார். முதல் சூழ்நிலை வாசிங்க. எஸ்தர் எழுதின புஸ்தகம், எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம், 13வது வசனம், 15வது வசனம். எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10, 13, 15 இந்த 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரியும். வாசிங்க. எஸ்தர் 3வது அதிகாரம் 3:10. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகியனான அம்னோதாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து 13 ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாகவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமோனும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த 3 வசனத்திலே ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறேன். யூதர்களுக்கு தீமை வந்தது. யூதரின் சத்ருவாகிய ஆமான் ராஜா அகாஸ்வர் ராஜாவினிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு இருக்கிற யூதர்களை கொன்று போட அவன் தீவிரிக்கிறான். இதனாலே யூதர்கள் குடியிருந்த சூசான் நகரம் கலங்கினது. கவனிங்க. சூசான் நகரம் என்ன செஞ்சு? எல்லா யூதர்களும் வாழ்ந்த ஒரு நகரத்துக்கு பேர் என்ன? சூசான் நகரம். ரைட்டா? அப்ப புரிஞ்சுக்கணும். அந்த நகரமே அழுகிறது. அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாரும் அழுகிறார்கள். எதனால தீமை வந்தது? கவனிங்க. இந்த தீமையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் யூதர் என்ற ஒரு அடையாளம் அவர்களுக்கு இருந்ததினாலே தீமை வந்தது. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க போய் ஆத்துமதம் செய்யல, இவங்க போய் ஊழியர் செய்யல, இவங்க ஒண்ணுமே செய்யல. நீ யாரு? யூதன். அப்பனா நான் உன்னை அழிப்பேன். நீ யாரு? யூதன் இல்லை. அப்போ உன்னை அழிக்க மாட்டேன். நீ யாரு? யூதன். உன்னை அழிப்பேன். நீ யாரு? யூதன் இல்லை. அழிக்க மாட்டேன். ஆமான் வகையறுத்தான். யூதர்களை மட்டும் அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு இருந்தான். இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? புரியுற மாதிரி சொல்றேன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே வருகிற தீமை. இந்த உலகத்திலே சாத்தானுக்கு பிடிக்காத நபர் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள். எல்லாரையும் பிடிக்கும் அவனுக்கு. எல்லா ஜனங்களையும் பிடிக்கும். குடிக்கிறவனை பிடிக்கும், சினிமா பார்க்கறவனை பிடிக்கும், வேசித்தனம் பண்றவனை பிடிக்கும், உபச்சாரம் பண்றவனை பிடிக்கும், பொய் சொல்றவனை பிடிக்கும், ஏமாத்துறவனை பிடிக்கும், மாய்மலமாய் கர்த்தரை தொழுது கொள்கிறவனை பிடிக்கும், மாய்மலமாய் ஊழியம் செய்கிறவனை பிடிக்கும், வேஷம் போட்டு கிறிஸ்தவனாய் வாழ்றவனை பிசாசுக்கு பிடிக்கும். ஆனால் உண்மை மனதோடு கர்த்தருக்காக கிறிஸ்தவ அடையாளத்தோடு நிற்கிறதான ஒரு கிறிஸ்தவனை பிசாசுக்கோ மனிதனுக்கோ பிடிக்காது. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எதிர்த்து நிற்கிறான், ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்கு எதிர்த்து நிற்கிறான் என்றால் அவன் கிறிஸ்தவனுக்கு விரோதமாக. அதனால கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த எஸ்தர் புஸ்தகம் நல்ல ஒரு உதாரணம். ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் எழும்புகிற தீமையை ஆண்டவர் எப்படி நன்மையாக மாற்றுகிறார்.
அந்த தீமையை எப்படி கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார் என்பதை இந்த புஸ்தகம் அழகாக சொல்லுகிறது, அழகாய் விவரிக்கிறது. பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் அழுதாங்க, எல்லாரும் அழுகிறாங்க. ஐயோ, நம்ம யூதன் இல்லாம போயிருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதே, நம்ம கிறிஸ்தவனாய் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கிறாதே சொல்லி பல பேர் வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனா எல்லாரும் அழுதாங்களாம், எல்லாரும் அழுதார்களாம். எல்லாரும் அழுத உடனே ஒரு கிறிஸ்தவள், அவள் பெயர் எஸ்தர், அவளுடைய தீர்மானம் பாருங்க. அவள் ஒரு தீர்மானம், ஏப்பா அழுகாதீங்கப்பா, பிரச்சனை குறித்து அழுகாதீங்க, தீமையை குறித்து அழுகாதீங்க, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம், நம்ம கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டோம் என்று சாத்தான் போராடுகிறான், இதை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க, எல்லாரும் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொல்லி எஸ்தர் 4வது அதிகாரம் 15-16 பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் 3 நாள் உபவாசம் போடுகிறார்கள். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து 3 நாள் இரவு பகலும் புசியாமலும் சாப்பிடாம குடியாமலும் தண்ணி குடிக்காம எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் உபவாசம் பண்ணுவோம், போதும், எல்லாரும் உபவாசம் பண்ணுவோம், நான் ஜெபிக்கிறேன், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் சொல்லி ஜெபத்துக்கு ஒரு சத்தத்தை எழுப்புகிறான். எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. இந்த பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ரூட்டை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறா. உலகத்தில் அவமானம் வருது, கிறிஸ்தவர்களாக இருக்க அவமானம் வருது, கிறிஸ்தவர்களாக இருக்க என்னால் சகிக்க முடியல, இந்த தீமை என்னால் மேற்கொள்ள முடியலன்னா டக்குனு உபவாசம் போட்டுருங்க. ஆமாம் சொல்லுங்க. யாராவது உன்னை நிந்திக்கிறாங்களா, யாராவது உன்னை கேலியா பேசுறாங்களா, யாராவது உன்னை அவமதிக்கிறாங்களா, காரி துப்புறாங்களா, உனக்கு ஒரு மந்திரம் செய்றாங்களா, உனக்கு ஒரு குறி சொல்றாங்களா, அவங்கள பத்தி யோசிக்காம அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவ சமூகத்திலே முழங்கால் போடுங்க. 3 நாள் ஜெபிக்கிறார்கள். கவனிங்க, 3 நாள் இரவு பகலும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம முழு தேசமும் சூசான் நகரம் முழுவதும் ஜெபிக்குது. பயங்கர ஜெபம். எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க? 72 மணி நேரம் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. அப்படி என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. பச 3 நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? இருக்க முடியும். டாக்டர் சொல்றாங்க 7 நாள் தண்ணி குடிக்காம இருக்கலாமா. ஹையஸ்ட் எத்தனை நாள்? 7 நாள் தண்ணி குடிக்காம இருக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நாள் சாப்பிடாம இருக்கலாம், தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடாம. புரியுதுங்களா? சில பிரச்சனைகள் ஜெபத்தில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், சில பிரச்சனை உபவாசத்தில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில் ஜெபமும் இல்லை, கவனிங்கம்மா, உபவாசமும் இல்லை அப்படின்னா நீங்க தீமையிலே வீழ்ந்து போவது நிச்சயம். இவங்க மட்டும் ஜெபம் இல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். இந்த 3 நாள் ஜெபம் ரொம்ப முக்கியம், 3 நாள் ஜெபம் ரொம்ப முக்கியம் தேவ சமூகத்தில். கவனிங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க சமட்டிட்டு அவசு எவனும் தூங்கல. வேத ஆராய்ச்சியில் அப்படிதான் சொல்றாங்க, ஒருத்தர் தூங்கலையா, ஒருத்தர் எந்திரிச்சு போகலையா. 72 மணி நேரமும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி எஸ்தர் ஒரு பக்கம் கதறுகிறாள், தேசம் ஒரு பக்கம் கதறுது, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கதறுகிறார்கள், அழுது 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 இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், இந்த அவமானத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று 3 நாள் ஜெபித்தார்கள். ஜெபம் தேவனை மாற்றுவதற்காக ஜெபம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா ஏசப்பாவே மாத்திருவேன், ஏசப்பாவே வளைச்சிருவேன், ஏசப்பா அப்படியே வளைச்சு கொண்டு வந்துடும் என் பாதையில. உபவாச ஜெபம் தேவனை மாற்றுவதற்காக கிடையாது. உபவாச ஜெபம் நம்மை மாற்றுவதற்காக. விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தரை மாற்ற முடியாது, அவர் இருக்கிற வண்ணமா தான் இருப்பார். எதுக்காக உபவாச ஜெபம்? எதுக்காக கண்ணீரின் ஜெபம்? உங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க சில நேரங்களில் தூக்கம் வர தெரியும். ஐயோ பிரச்சனை அதிகரிக்குது, போராட்டம் அதிகரிக்குது, என்னடா இப்படி இதுவரை இல்லாத அளவுக்கு சத்துரு எழும்புறா. எதுக்காகனா உங்க ஜெபம் அவனை பாதிக்குது. என்னது? ஜெபம் பிசாசை பாதிக்கிறனால தான் பிசாசு எழும்புறான்.
அப்போ நீங்க சரியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சரியா உபவாசம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜெபம் பண்ணி பிரச்சனை அதிகரிக்கல, பிரச்சனை இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்கு அப்படின்னா உங்க ஜெபம் சரியில்லைன்னு அர்த்தம். இவங்க ஜெபம் பண்றாங்க, தூக்கு மரம் செய்கிறான், ஆனா கர்த்தர் விட்டாரு, பண்ணுப்பா எவ்வளவு தூரம் பண்ணுவிய பண்ணு. ஆனாலும் இவங்க ஜெபம் ஓயல, ஜெபம் அதிகரிக்குது, ஊக்கம் அதிகரிக்குது. ஜெபிக்க கர்த்தர் தம்முடைய செயலை தொடங்குகிறார். அதுதான் வாசிச்சோம். அதே தூக்கு மரத்துல கவனிங்க, அதே தூக்கு மரத்துல ஆமானை தூக்கி போட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. 9:1 வாசிங்க. 9:1 கடைசி வார்த்தை வாசிங்க. 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசி வார்த்தை. யூதரானவர்கள் அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு என்று நம்பி சத்தமா வாசிங்க. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்தமா இல்லையா சொல்லுங்க அப்பா. நிச்சயம் மாறும், நிச்சயம் மாறும். நீ கிறிஸ்தவனாக இருப்பதனால வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? சில இடங்களில் மதிப்பே கிடைக்க மாட்டேங்குது. கிறிஸ்தவன் சொன்னாலே நம்மளை மதிக்க மாட்டேங்காங்களா? நீங்க ஜெபத்தை அதிகரிக்க பண்ணுங்க. அதே இடத்துல கர்த்தர் காரியத்தை மாறுதலை முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 4:16 குறிச்சுக்கோங்க. 1 பேதுரு 4:16 பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் இருப்பதனால வெட்கம் வரலாம், அவமானம் வரலாம், அதனால தேவனை கனவீனப்படுத்தக்கூடாது. எதுக்கு தான் என்னை ரட்சிச்சீங்க, எதுக்கு தான் நான் கிறிஸ்தவனை ஆணைனோ அப்படின்னு வார்த்தையில சொல்லிடாதீங்க. தெய்வம் கோபப்படுவார். பைபிள் அழகா சொல்லுது, நீ கிறிஸ்தவனா இருந்து பாடுபட்டேனா உடனே கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா மலை பிரசங்கத்தில் சொன்னார். மத்தேயு 5 அதிகாரம் 11-12 பார்த்தா சொல்ல தெரியும். என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி உங்க பேர்ல பொய்யாய் சொல்லுவார்கள். அப்படி நடந்துச்சுன்னா உடனே என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பைபிள் அப்படிதான் இயேசு சொன்னாரு. என் நாமத்து நிமித்தம் எவனா உனதை நிந்திக்கிறானா, பெரிய ஜபிக்கிறான், பெரிய கிறிஸ்தவனா இருக்கிறாங்க, இவங்க ஜோமனா கடவுள் கேட்டு வருவாரு, இவங்க முழங்கால் போட்டா கடவுள் இறங்கி வருவாரு. உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி உங்க பேர்ல பொய்ய குற்றச்சாட்டு சொல்லி உங்களை வேதனைப்படுத்துறதா இருந்தா உடனே நீங்க உள்ளத்துல சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே நன்றியப்பா, இந்த பாதையை எனக்கு கொடுத்ததுக்காக சந்தோஷமாய் இதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 12 சீசர்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. ஏசப்பா பரமேறி போயிட்டார். இப்போ 12 சீசர் ஊழியம் செய்கிறாங்க. கவனிங்க. 12 சீசர் அங்கங்கே போய் ஊழியம் செய்கிறாங்க. வைராக்கியமாக இயேசுவுக்காக நிற்கிறாங்க. இது ஏரோதுக்கு பிடிக்கல, ராஜாவுக்கு பிடிக்கல. இந்த 12 பேர் தலைவர் யாரியா? பேதுரு. பிடிச்சிட்டு வாங்கப்பா, பேதுரு பிடிச்சிட்டு வாங்க, அவன் சொல்லி தான் எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் எல்லாரும் நிற்க வச்சு பேதுரு மட்டும் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு இனிமேல் இயேசு நாமத்தை சொல்லக்கூடாது, சொன்னேன்னா உன்னை ஜெயிலில் போட்டுருவோம், சொன்னேன்னா உன்னை அடித்து கொன்றுவோம் சொல்லி பேதுருவை மிரட்டுகிறார்கள். பேதுரு மட்டுமல்ல, மற்ற சீசனை கொடுத்தீங்கப்பா, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லியாச்சு, இங்கே இருக்கிற யாருமே இயேசு கும்பிடக்கூடாது, இயேசு நாமத்தை சொல்லக்கூடாது, சரியா? உங்க தலைவரெல்லாம் கொன்னுட்டோம், அவர் செத்து போயிட்டாரு, இனி இயேசு பேரை யாராவது சொன்னீங்கன்னா உங்களே கொன்று விடுவேன்னு சொல்லி பயமுறுத்தினார்கள், பயமுறுத்தினார்கள். உடனே அந்த சீசர்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 40-41 வாசிங்க. கடக்கிறது படக்குன்னு வாசிங்க, ரொம்ப ஸ்லோ வாசிங்க. 5:40-41. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து, அப்போஸ்தலர் 12 பேரை வரவழைத்து அடிச்சாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு சந்தோஷமா புறப்பட்டு வீட்டுக்கு போறாங்கப்பா. சத்தமாமே சொல்லுங்கப்பா. ஏப்பா, சாட்டையில் அடிக்கிறாங்க, உங்களை அப்படி செஞ்சா என்ன செய்வீங்க சொல்லுங்க? உங்க பட்டணத்தில் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தேடி வந்து ஊர்க்காரங்க வந்து 4 பேர் அடிக்கிறாங்க, மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இனி பைபிளை தொட்ட அவ்வளவுதான், எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க.
எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, உங்களை அடிக்கிறாங்க, காரி கூட துப்பி இருக்கலாம். இனி இயேசு நாமத்தை சொல்லி சத்துருடைய சர்ச்சுக்கு போன அவ்வளோதான் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இனி சத்தியமா நான் போகவே மாட்டேன், இந்த அவமானம் எனக்கு தேவைதான், இனி சத்தியமான பைபிளை தொட மாட்டேன், இனி ஏன் நீ பாஸ் கால் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இனி சர்ச்சுக்காவது இதுக்காவது சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆனால் இந்த சீசர்கள் மனநிலைமை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சான். அவ்வளோ அடி வாங்கிட்டு, அவ்வளோ மிதி வாங்கிட்டு, அவ்வளோ திட்டு வாங்கிட்டு அவங்க அந்த இடத்துட்டு போகும்போது சந்தோஷமா, ஏப்பா இயேசுவுக்காக இந்த அடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இயேசு நாமத்துக்காக இந்த காரி துப்புதல் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இதுக்கு எங்களை கத்த தகுதிப்படுத்தினார் பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு, அதற்காக நன்றி. இயேசுக்காக அடி வாங்குறது மேன்மையான அனுபவம், இயேசுக்காக திட்டு வாங்குறது மேன்மையான அனுபவம், இயேசுக்காக அடிக்கப்படுவது மேன்மையான அனுபவம். இது ஆண்டவர் யாருக்கு கொடுக்காம எனக்கு கொடுத்தார்ல அப்படி சொல்லி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போறாங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? அடிச்ச ஏரோதை கர்த்தர் அடித்தார். புரியல உங்களுக்கு? அடி வாங்கின சீசர்ல கர்த்தர் மகிமைப்படுத்தினா, அடிச்ச ஏரோதை கர்த்தர் அடித்து புழு புழுத்து செத்தான். வாசிங்க 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் 23ஆம் வசனம் வாசிங்க, டக்குனு வாசிங்க. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே அவருடைய நாம 21 குறித்த நாளிலே ஏரோது வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தான். 23 பார்க்கிறோம், கர்த்தர் உடனே கர்த்தருடைய தூதன் ஏரோதை அடித்தான், அவன் புழு புழுத்தே. வாசிக்கிட்டீங்களா? பார்த்தீங்களா? 12, 21, 23. என் பிள்ளை மேலையா கையை வச்ச, என் பிள்ளையாவ நீ அடிச்ச, எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. நிச்சயமாக யாராவது உங்களை ஒருத்த காரி துப்பி இருந்தா அவனுக்கு 100 மடங்கு காரி துப்புதலை கர்த்தர் அனுமதிப்பான். யாராவது உங்களை அவமானப்படுத்தியிருந்தா உங்களை கையை நட்டி கூட அடிச்சிருக்கலாம். கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம், பைபிள் படிக்கிற நிமித்தம், ஜெபிக்கிற நிமித்தம் யாராவது உங்களை அடிச்சிருந்தா பல மடங்கு அடியை கர்த்தர் திரும்ப அவங்களுக்கு தருவா. அல்லேலூயா. அதனால நீங்க ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் வருகிற தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றினார். யூதர்களுக்கு மாற்றினா, சீசர்களுக்கு மாற்றினா, உங்களுக்கு கர்த்தர் மாற்றுவா. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு தீமை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிக்க முடியா கேட்க. இரண்டாவது தீமை, தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது அதை நன்மையாக முடிய பண்ணினார். இரண்டாவது ஒரு தீமை. இந்த பாதை என்ன பாதை? யோசேப்பை நினைத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்திருந்தா, யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா, நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன், உன் சொந்த பந்தங்க நடுவில் உன்னை உயர்த்துவேன், உன் குடும்பத்தின் நடுவில் நான் உயர்த்துவேன் என்று சொல்லி தரிசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்திருந்தா, இந்த மனுஷன் வாக்குத்தத்தத்தையும் தரிசனத்தை பிடித்து கொண்டான். அதை விடவே இல்லை. ஏசப்பா கண்டிப்பா செய்வீங்க, கண்டிப்பா செய்வீங்க அப்படி பிடிக்க அவனுக்கு தீமை வந்துகிட்டே இருந்துச்சு. சொந்த சகோதரர்களினாலே, கூட பிறந்த சகோதரர்களினாலே, பெற்ற தகப்பனாலே அவனுக்கு தீமைகள் வந்தது. இவன் சொல்றான், ஏசப்பா எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, ஏசப்பா என்னோட பேசினாரு, ஏசப்பா எனக்கு செய்ய போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவனை பகைத்தார்கள். உனக்கு மட்டும் ஏசப்பா செஞ்சிருவாரா? உனக்கு மட்டும் ஏசப்பா தந்துருவாரா? உனக்கு மட்டும் ஏசப்பா நிறைவேற்றிடுவாரா? அப்படி கேள்வி கேட்டாங்க. அவனை பகைச்சாங்க, சண்டை போட்டாங்க அவன் கூட. அவனை கொண்டு போய் குழிக்குள்ள போட்டார்கள். அவன் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சாங்க. அவனை கொண்டு போய் விலைக்கு வித்து போட்டார்கள். தரிசனத்தை நிமித்தம், வாக்குத்தத்தத்தை நிமித்தம் ஜெயிலுக்குள்ள போனான். காவலாளி அவனை போட்டு அடிக்கிறான். ஜெயிலுக்குள்ள போனவன் அரண்மனையில் வெட்கப்பட்டு போனான். பாருங்க, குடும்பத்தில் வெட்கம்,
அரண்மனையில் வெக்கம், கடைசி ஜெயிலு. என்னங்க தப்பு செஞ்சான்? தீமை போல தெரியும். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டது தப்பா? வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டது தப்பா? ஏசப்பா வார்த்தையை நம்பினது தப்பா? இதை நிமித்தம் எனக்கு உபத்திரம் வந்துச்சு. ஒரு நாளும் யோசேப்பு சோர்ந்து போகல, யோசேப்பு ஒரு நாள் கலங்கல. இப்படிப்பட்ட பாதை உங்க வாழ்க்கையில வரலாம். சொந்த சகோதரனாலே, விசுவாசிகளால் இது பிரச்சனை வரலாம். உங்க வாக்கு தத்தத்தை ஒரு விசுவாசிட்டு நீங்க சொல்லும் பொழுது அவங்க உள்ள எரியும். ஒரு வாக்கு தத்தத்தையோ தரிசனத்தையோ ஒரு ஆள்கிட்ட சொல்லும் பொழுது, இதை கர்த்தர் உன்னை செஞ்சு நீ பெரிய ஆள் ஆயிருவிய, எப்படி செய்யலாம்? உங்களை பகைக்க ஆரம்பிப்பார்கள், உங்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். உங்க வாக்கு தத்தத்தை நிமித்தம் அநேகரால நீங்க பகைக்கப்படலாம். உங்க தரிசனத்தை நிமித்தம் அநேகரால நீங்க தூசிக்கப்படலாம். பெரிய பரிசுத்தவான், பெரிய பரிசுத்தவாட்டி தரிசனம் பார்த்துட்டா, கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுத்திட்டா, கர்த்தர் அவளோட பேசிட்டா, உங்களை அந்த சொல்ல சொல்லி சொல்லி உங்களை காயப்படுத்தலாம். ஆனாலும் விசுவாசியே சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. சொன்னவர் செய்து முடிப்பார். தீமை போல தெரியலாம், வாக்குத்தத்தத்தை இன்னும் நிறைவேறலையே, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே, தரிசனம் இன்னும் நிறைவேறலையே, தீமை தான் வருது, அவமானம் தான் வருது, எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க, யாருமே என்ன புரிஞ்சுக்கல. என்கிட்ட நீங்க பேசுறத சொன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு நீங்க தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீங்க சொன்னா எல்லாரும் என்னை கேவலமாய் பேசுகிறார்கள். நெவர். அதெல்லாம் மைண்ட்ல வைக்காதப்பா. யார் என்னவனானு சொல்லட்டும், யார் என்னவனானு பண்ணட்டும், தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு உன் வாழ்க்கையிலே. அதை மறந்து போக வேண்டாம். யோசேப்பின் தேவன், யோசேப்பு கடைசி காலத்தில் சொல்றாரு, அதே தரிசனம் நிறைவேறுது அவன் வாழ்க்கையில. கவனிங்க, 13 வருஷம் பாடுபட்டான், 17 வருஷம் பெற்ற தரிசனம். கவனிங்க, 17 வயதில் பெற்ற தரிசனத்தை 30 வயதில் தான் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எத்தனை வருஷம் பாடு? ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற 13 வருஷம். ஆனால் நமக்கு உடனே நிறைவேறணும், இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கே நிறைவேறணும், இல்லாட்டி ஆண்டவர் மேலே கோபம் வந்துடும் எனக்கு. அவர் அப்பா தானே, அவர் மேலே நான் கோபப்படுவேன். அவர் அப்பாவா இருந்தாலும் அவரை நீ தூசிக்கிற, அவர் அப்பாவா இருந்தாலும் தூசிக்கிற. 13 வருஷங்க, 13 வருஷம் ஒரு மனுஷன் ஒரு வாக்குத்தத்தத்தை காத்திருந்தான் என்றால் நம்மளால ஒரு வருஷம் காத்திருக்க முடியல, ஒரு மாசம் காத்திருக்க முடியல. உடனே அவசரப்பட்டு ஆண்டரை தூசிச்சு ஜோம நம்ம விட்டுறோம். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த நினைவே இல்லை. ஜனவரி மாசம் கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சபையின் வாக்குத்தத்தம் என்ன? சபையின் வாக்குத்தத்தம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் புரியல, சொல்லுங்க பாப்போம். பச மறந்துட்டேன் பாஸ்டர், பார்த்தா தான் பச தெரியும். அப்புறம் எப்படிங்க நிறைவேறும்? இவன் தரிசனத்தை சுமந்துக்கிட்டே போறான். ஜெயிலுக்குள்ள போனாலும் ஞாபகம் வச்சுக்கிறான், குழிக்குள்ள போனாலும் தரிசனத்தை ஞாபகம் வச்சுக்கிறான், சட்டையை கிழிச்சாலும் ஞாபகம் வச்சுக்கிறான். பைத்தியகாரத்தனமா வாக்கு தத்தத்தை சுமந்து கொண்டே போகிறான். ஆனா நமக்கு மார்ச் 22ஆம் தேதிய ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்த வாக்கு தத்தம் நமக்கு ஞாபகம் தெரிய மாட்டேங்குது. எரேமியா 30:19 வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன். அடைப்படுத்துட்டா தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த பாதையில் போகும்பொழுது, பிரச்சனையில் போகும்பொழுது, உலகத்தை பார்க்கும் பொழுது வாக்கு தத்தமாவது மண்ணாவது. அதெல்லாம் இப்போ பாஸ்டர் நிறைவேறுது, நிறைவேறாட்டி போகுது பாஸ்டர். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுத்தாரு ஆண்டவர், அந்த வாக்குத்தத்தை சுமந்து சொல்றீங்களா? பைபிளை வைக்கிறது மேட்டர் கிடையாது, இருதயத்தில் வச்சு சுமரணும், நிந்தையில் வச்சு சிந்தையில் வச்சு அதை நினைச்சு நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா. தீமை வருது, அவமானம் வருது, பரவாயில்ல, வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவ. அதை சுமந்துக்கிட்டே இருக்கிற யோசேப்புக்கு தான் கர்த்தர் அதை நிறைவேற்றுவா. மறந்து போன மனிதனுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டார். உயிர் போக கத்தலாம், வெளியே போனப்ப நிறைய பேர் பிரசங்கத்தையும் மறந்துடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை இவ்வளவு ஜோமனை உபவாசம் போட்டு கண்ணீரோடு எடுக்கிற அந்த பிரசங்கம், 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிற ஜெபம், இரவெல்லாம் தூங்காமல் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே பிரசங்கம் பண்ணி உயிர் கொடுத்து ஒரு பிரசவ வலியோட ஒரு குழந்தையை பெத்தெடுத்து உங்கள் கையில் கொடுத்தா அந்த குழந்தை எவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க தெரியுமா? சில பேர் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே பிரசங்கம் ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா இங்கேருந்து போகும்பொழுது பல பிரச்சனை, பல போராட்டம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே வாக்குத்தத்த வசனம்லாம் மறந்துடும். என்ன பேசினார் தெரியலையே,
என்ன சொன்னார் பாஸ்டர் புரியல, நோட்டை பார்த்தா தான் தெரியும். அப்ப எப்படி எப்படி நிறைவேற்றுவார் ஆண்டவர்? இப்ப சொல்லும் பொழுது இருதயத்தில் கொண்டு வந்துடும் அந்த வசனத்தில். ஆமென் சொல்லுங்க. அரைச்சிக்கிட்டே இருங்க வாக்கு தத்தத்தை. யோசேப்பு மறக்கல, தேவன் சொன்ன வாக்கு தத்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறது. ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை? முள்ளுகளுக்குள் இருக்கிற ரோஜா மலரை போல அன்னையோட வாழ்க்கை இருக்குது. நல்ல மன வீசுற வாக்கு தத்தம் தான், மன வீசுற வாழ்க்கை தான், அழகா இருக்கிற ரோஜா பூ தான். ஆனா அதை சுத்தில என்ன இருக்குது? முள்ளு. ஏன் ரோஜா பூ கேட்கலாம்ல, எத்தனையோ நாற்றம் எடுக்கிற பூக்களுக்கு முள்ளு இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முள்ளு? நான் ரோஜா பூ தானே, நான் நல்ல மன வீசுறேன் தானே, யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிறேன் தானே, எல்லாருக்கும் ஆசிரமா இருக்கிற ஆள் தானே, எனக்கே முள்ளு. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மன வீசுறதுனால தான் உனக்கு முள்ளு, நீ பிரயோஜனமா இருக்கிறனால தான் உன்னை சுத்தில முள்ளு. ஆனாலும் மறந்துடாத, எல்லாரும் உன்னை வெறுக்க மாட்டாங்க. ஏற்ற நேரம் வரும், முள்ளுன்னு பார்த்து உன்னை ஒதுக்க மாட்டாங்க. அதை ஒரு நாள் உன்னை பறிச்சு எல்லாரையும் கனப்படுத்துறது போல உன்னை நான் கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அந்த செடியிலே முள்ளு அப்படி யாரும் ரோஜா பூ பறிக்காம இருக்காங்களா? இல்ல. குத்துன்னு யாரும் பறிக்காம இருக்காங்களா? தெரியும். அது மன வீசிக்கிட்டே இருக்கட்டும், வளர்ந்துகிட்டே இரு, நல்ல பிரகாசமா இரு. உன்னை சுத்திருக்க முள்ள குறித்து பயப்படாத. ஏற்ற நேரம் வரும், அதே மனிதர்கள் உன்னை விரும்பி எடுப்பார்கள். தீமை நன்மையாக மாறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். தரிசனம், உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன செய்யும் சொல்லுங்க? நிறைவேறும். பொறுமையா இருங்க, அடங்கி இருங்க, வாக்கு தத்தத்தை விட்டுறக்கூடாது. மூன்றாவது தீமை கவனிங்க. முதல் தீமை சொல்றேன், கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. முதல் தீமை என்னது? கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம் வந்த, சொல்லுங்க வாயத்தை எல்லாம் பேசுங்க. முதல் தீமை என்னது? கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம் வந்த தீமை. இரண்டாவது தீமை வாக்கு தத்தத்தை பெற்றதினால் வந்த தீமை. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது தீமை, இந்த தீமை எப்படி நன்மையை மாற்றுகிறார்? வாசிங்க யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11:1. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவன் ஆகிய லாசரு எனும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அடுத்து, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. போதும் 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 போதும். 14 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொன்னார். கவனிங்க, இந்த 4 வசனத்துல இருந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு லாசரு யாரு? மார்த்தாள், மரியாளுடைய சகோதரனா யாரு? அண்ணனா தம்பியா? யாரு? வெரி குட், தம்பி. இவங்க அப்பா அம்மா பேர் என்ன? இவங்க அப்பா பேர் என்ன? சீமோன். யாரு? சீமோன். அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க? குஷ்டரோகியா இருந்தாங்க. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல. மார்த்தாள் மரியாவோட அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க? குஷ்டரோகியா, ஊருக்கு புறம்பே இருந்தாங்க. இவங்க ஊர் எந்த ஊரு? சத்தமா சொல்லுங்க. பெத்தானியா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என்ன ஊரு? பெத்தானியா. இந்த கிராமத்துக்கு அடிக்கடி வருவா. இந்த குடும்பம் இயேசுவை அதிகமாக நேசிக்கிற குடும்பம். கவனிங்க, இயேசுவை ரொம்ப நேசிக்கிறவங்க, இயேசுவை ரொம்ப நேசிச்சு இயேசுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சு இயேசு ரொம்ப கனப்படுத்துறவங்க, ரொம்ப நேசிக்கிற குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு தீமை வந்தது. என்ன தீமை? லாசரு மரித்து போனான். இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? இயேசுவை நேசிக்கிற குடும்பத்தில் வியாதி இருக்குன்னு சொல்லி இயேசு பக்கத்து ஊர்ல இயேசு இருக்கிறார். பக்கத்து ஊர்ல தான் இயேசு இருக்கிறார். நம்ம பாசையில் சொல்ல போனா மஞ்சூர்ல இயேசு இருக்கிறார். சத்திரக்குடி லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறார். ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். கவனிங்க, அவ்வளவுதான். இங்கேருந்து ஆளை சொல்லி விட்டாங்க, வியாதியா இருக்கிறான், சாகிறதுக்குள்ள வந்து ஜோமனை சொல்லுங்க. ஏசப்பா வந்தார். உடனே வரல. கேள்விப்பட்ட உடனே இயேசு பின்னும் 2 நாள் அங்கேயே கிடந்தாராம். 6 வசனம் வாசிங்க. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். என்ன கல் நெஞ்சக்காரர் இயேசு! நீங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்றீங்க, பாஸ்டர் ரொம்ப பிரச்சனையா இருக்குது, வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க.
நான் வர்றேன்னு சொல்லிட்டு வரல, என்ன செய்வீங்க நீங்க? சொல்லுங்க, பைபிளோட என்ன சொல்லுவீங்க நீங்க? அடுத்த வாரம் சர்ச்சுக்கே போகக்கூடாது. உடனே ஒரு முடிவு எடுத்துருவான் தெரியுமா? ஒரு பாஸ்ட் மேலே பிரச்சனை, பாஸ்டர் மேலே பிரச்சனை, ஏதாவது விசுவாசி மேலே பிரச்சனை, உடனே அடுத்த முடிவு என்ன வரும்? சர்ச்சுக்கு நான் வர மாட்டேன், நான் வேற சர்ச்சை பார்த்துக்கிறேன். சரியா? அடுத்த சர்ச்சை எங்க இருக்கு பாரு, பக்கத்தில் பாரு. அப்படியே இந்த ஆடு மாடு அலையிறது போல நிறைய பேர் அலைவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே தாவிக்கிட்டே இருப்பாங்க அங்கே இங்கே. அது நல்ல ஆவி கிடையாது. இது எல்லாமே ஒரு நன்மைக்கு. பாஸ்ட் வரலன்னா என்ன, பாஸ்ட் ஃபோன் எடுக்கலன்னு என்ன? இந்த உதாரணத்தை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உதவின்னு கேட்குறீங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்யாமல் மறுத்தா தான் என்ன? உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, நீங்கள் ரொம்ப நன்மை செஞ்சாலும் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, உடனே வாங்க ஒரு ஹெல்ப் பண்ண வாங்க கூப்பிடுறீங்க, அவங்க வரல, உடனே அவங்க மேலே ஒரு கசப்பு, அவங்க மேலே ஒரு கோபம். எதுக்கு இது? இது நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா? சொல்லுங்க. உங்க பிள்ளை உங்க பேச்ச கேட்கல, உடனே கோபம். உன்னைய பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம், செத்து தொலை எங்கேயாவது. ஏன் உங்க பேச்ச கேட்காட்டி தான் என்ன? உங்க அம்மா நீங்க சொல்றதை வாங்கி கொடுக்காம இருக்கலாம், உடனே அம்மா மேல ஒரு கோபம், அப்பா மேல ஒரு கோபம். ஏன் வாங்கி கொடுக்காம போனா தான் என்ன? அது ஏன் தாமதிக்குது? ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இயேசு, எப்பா வியாதி வந்திருக்கா, ரைட், இன்னும் 2 நாள் நீங்கள் டேரா போடு, நான் இன்னைக்கே கிளம்பணும்னு நினச்சேன், நீ வந்துருச்சியா, மறுபடியும் டேரா போடு 2 நாள், பின்னு 2 நாள், 4 நாள். உடனே போயிருந்தால் வியாதிப்பட்டு சுகப்படுத்திருக்கலாம், அவனை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த தீமையை உடனே நீக்கவில்லை, காலதாமதம் பண்ணினா. ஏசப்பா காலதாமதம் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையில் காலதாமதம் ஆகுது அப்படின்னா மனசில் நினச்சிக்கணும், ஒரு பெரிய சிறப்பான காரியம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யாம உங்களை மறந்து போனா உடனே அவன் மேலே கசப்பு கொண்டுறக்கூடாது. அவன் மூலம் இல்லை, அவனை காட்டிலும் பெரிய ஒரு ஆள் மூலமாக உங்கள் காரியத்தை கர்த்தர் நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்போட கூட இந்த ஜெயிலில் இருந்தவன் யோசேப்பை மறந்துட்டான், வெளியே போனவனே. அவன் மறந்த உடனே ஏசப்பா அவன் மூலமா பேசினாரு இல்ல, ராஜாவை கத்த தொட்டார், அவனை காட்டிலும் பெரிய ஆளை கத்த தொட்டார். பாஸ்ட் மறந்தாலும் பரவாயில்ல, பாஸ்டுக்கு மேல இருக்கிற தேவன் உங்களை மறக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு மேலே கசப்பு வச்சிடக்கூடாது, யாரு மேலே கோவப்பற்றக்கூடாது. இன்னைக்கு நல்லா சொல்றேன், கம்யூனி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு எல்லாம் கிறிஸ்மஸ் இது வருது, நமக்கு குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் வருது. அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மனமாற்றம் நமக்குள்ள வருவதாக. சாகிற வரைக்கும் ஒருத்தர் மேலே கூட கசப்பு இருக்கவே கூடாது, கோவப்பற்றக்கூடாது. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் சிறப்பான ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் இயேசு வந்து சுகப்படுத்தி இருந்தால், மார்த்தாள் குடும்பம் மட்டும்தான் இயேசு மேல் நம்பிக்கை வச்சிருக்கோம். இன்னும் அதிகமாக கவனிங்க, அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் மரியாளுக்கு லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருந்தால் அந்த குடும்பம் மட்டும்தான் ஏசப்பா நேசிச்சிருக்கோம். ஆனால் ஏசப்பா காலதாமதமாக வந்து லாசருவை எழுப்பின உடனே நடந்த அற்புதத்தை பாருங்க. 45 வாசிங்க, 45 வாசிங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. 4 நாள் தாமதித்ததுக்கு காரணம் என்ன? நான் எதிர்பார்த்த நேரத்தில் தேவன் செய்யாவிட்டால் அவர் எதிர்பார்த்த நேரத்தில் செய்ய போகிறார். அந்த செயல் எனக்கு மாத்திரமல்ல, ஒரு பெரிய கூட்டத்துக்கே ஆசீர்வாதமாக மாற போகுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்க, கவனிங்க, ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்க்குறீங்க, ஒரு பணத்தை எதிர்பார்க்க வச்சுக்கோங்க, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு பணத்தை எதிர்பார்க்குறீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமே அந்த செயல் உங்களுக்கு நடக்குதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? நீங்க மாத்திரமல்ல, மற்றவங்க சொல்லுவாங்க, மெய்யாகவே இவள் கும்புற சாமி தான் உண்மையான தெய்வம். புரியல, எல்லாருக்கும் புரியல, புரியுதா? நீங்க நினைச்ச நேரத்தில் நடந்துருச்சுன்னா நீங்க மட்டும்தான் அல்லேலூயா சொல்லுவீங்க.
ஆனா நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் பொழுது, கால தாமதமாய் நடக்கும் பொழுது, உங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி தெய்வத்தை மகிமைப்படுத்துவாங்க. தீமையை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவா. கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம் தீமை வருதா, சோர்ந்து போகாதீங்க, காரியம் மாறுதலாய் முடியும். வாக்கு தத்துவத்தை பெற்றது நிமித்தம், தரிசனத்தை பெற்றது நிமித்தம் எல்லாரும் அவமதிக்கிறாங்களா, சோர்ந்து போகாதீங்க, ஏற்ற நேரம் வரும். கத்த அந்த தீமையை நன்மையாக மாற்றி உங்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி கத்த காண்பிப்பா. அல்லேலூயா. மூன்றாவது, தேவனை அதிகமாக நேசிக்கிற நிமித்தம் தீமை வருதா, ஆண்டவர் மேல அன்பு நிமித்தம் தீமை வருதா, சோர்ந்து போகாதீங்க. நான் எதிர்பார்க்கிற நேரத்தில் நல்லது நடக்கலை, நான் கண்ணீர் வடிச்சு ஜெபிக்க நேரத்தில் நல்லது நடக்கலை, விட்டுருங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தமான நேரத்தில் நடக்கும். எனக்கு மாத்திரமல்ல, என்னை சுற்றில் இருக்கிற நபர்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். புரியுதா? இந்த செய்தி புரிஞ்சுட்டீங்களா? தீமை நன்மையாக. எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரியுது? நிச்சயம் நிச்சயம் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு தீமையும் நன்மையாக கர்த்தர் முடிய பண்ணுவா. நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்க ஒரு நாள் தலை குனிஞ்சு போகவே மாட்டீங்க. ஆமே. எஸ்தர் யூதரின் தலையை உயர்த்தின கர்த்தர், யோசேப்பின் தலையை உயர்த்தின கர்த்தர், மார்த்தாள் மரியாள் லாசருவின் தலையை உயர்த்தின கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி நன்மைக்கு ஏதுவாக நடத்துவா. ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, உங்க டோனை உயர்த்தி கத்தாதீங்க. அப்படி பண்ணிட்டாங்க பாஸ், இப்படி பண்ணி கத்தாதீங்க. கத்தி ஜோம் பண்ணுங்க. ஆமாம் சொல்லுங்க. மனுஷன் முன்னாடி கத்தி அழுவாதீங்க. தேவ சமுதாயம் அழுது ஜோம் பண்ணுங்க. காரியம் மாறுதலாய் முடியும்.